குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சின்ன வயசில் கணித பாடம் படிக்கிறப்போ ஜியாமெட்ரி பாக்ஸில் பாகை மானி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணியிருப்போம். அரைவட்ட வடிவத்தில் இருக்கும் கிளாஸில். அதை யூஸ் பண்ணி குறுங்கோணம், விரிகோணம் இதெல்லாம் படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்குங்களா? எதுக்காக அதை சொல்ல வரேன்னா, வாழ்க்கையில் அதை சார்ந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம், தத்துவம் இருக்குங்க. இந்த இந்த பாகை மானி மொத்தம் 180 டிகிரி. ஓகேங்களா? அரை வட்டத்தில் இருக்கும். ஓகேங்களா? பேஸ்மெண்ட்னா இந்த அரை வட்டத்தில் இருக்கும். அப்படி ஓகேங்களா? 0ல் ஆரம்பித்து அப்படியே 10, 20, 30, 40, 50, 60, 90 வரைக்கும் வரும். இது 90 டிகிரி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அப்படியே விரிகோணம் 100, 110, 120 அப்படியே இந்த 180 டிகிரியில் வந்துடும். ஆக்சுவலாக இப்போ 180 டிகிரிங்கிறது அரை வட்டம். இந்த பாகை மானியை தான் நம்ம பார்த்துருக்கோம். அரை வட்டம் தான் நமக்கு தெரியும். நான் வாழ்க்கையில் அந்த அரை வட்டத்தை மட்டும் நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஒரு முக்கியமான விஷயத்துக்கு, ஒரு விஷயத்தை பற்றி நம்ம கருத்து சொல்கிறப்போ, ஒரு விஷயத்தை பற்றி நம்ம கமெண்ட் பண்ணுறப்போ, ஒரு ஆளை பற்றி நம்ம கணிக்கிறப்போ, ஒரு ஆளை பற்றி ஜட்ஜ் பண்ணுறப்போ, முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது, இந்த 180 டிகிரி நமக்கு தெரியும், சமயத்தில் 90 டிகிரி தெரியும், சமயத்தில் 180 டிகிரியும் தெரியும். ஆனால் தெரியாத இன்னொரு அரை வட்டம் கீழே இருக்குங்க. மேலே உள்ள அரை வட்டத்தை தான் நமக்கு தெரியும், அல்லது அந்த அரை வட்டம் கூட தெரியாது, 90 டிகிரி தான் தெரியும், அல்லது 50 டிகிரி. இன்னும் கம்மியான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம டக்குன்னு அவதூறு சொல்லிடுறோம், தவறான கருத்துக்களை பரப்பிடுறோம். எப்போவுமே ஒரு வட்டம்ங்கிறது முழு வட்டம், அதில் பாதி வட்டம் தான் உங்களுக்கு 180 டிகிரி. அதனால தான் ஹெச்ஆரில் கூட 360 டிகிரி அப்ரைசல்னு சொல்லுவாங்க. என்னென்னாங்க, 360 டிகிரிங்கிறது ஒரு வட்டத்தை குறிக்கிறதுங்க. அதில் 180 டிகிரி ஒரு நடுவில் போட்டால், ஒரு கோடு போட்டால் அது 180 டிகிரி. கீழே உள்ள அரை வட்டம் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு ஆள் ஒரு விஷயத்தை செய்வார். ஓகேங்களா? பனை மரத்துக்கு கீழே நின்றுக்கிட்டு பாலை குடிச்சிட்டு இருப்பார். அது 180 டிகிரி. அது பாலா கல்லா இல்லையாங்கிறது கீழே உள்ள 180 டிகிரி. ஸோ நல்லா ஆராய்ந்து பார்த்து அந்த விஷயம் சரியா தப்பா தெரிஞ்ச பிறகு தான் ஒரு ஆளை பற்றி கமெண்ட் பண்ணணும். கமெண்ட் பண்ணுறா இருந்தால் கூட, என்னை பொறுத்தவரைக்கும் கமெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம முன்னேற்றத்தினுடைய சுய முன்னேற்றத்தை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க சுய முன்னேற்றத்தை பார்த்தா அவங்கவுங்க முன்னேறிட்டே இருப்பாங்க. தாட் ப்ராசஸும் இம்ப்ரூவ் ஆகும். ரொம்ப ஜென்யூனாக இருப்பாங்க. ரொம்ப அடுத்தவங்களுக்கு எப்போவுமே நல்லது நினச்சிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் எப்போ அடுத்தவங்களை பற்றி நினைக்கிறோமோ, அடுத்தவங்களை பற்றி எப்போலாம் காலை வாரலாம், அவதூறு பரப்பலாம்னு நினைக்கிறோமோ, ஆட்டோமேட்டிக்காக அரை வட்டம் போதும், இல்லை அதுக்கும் கம்மியாகவே போதும். முழு வட்டத்தை பார்க்குறதே இல்லை. வாழ்க்கையில் எப்போவுமே இந்த பாகை மானியினுடைய இன்னொரு வடிவம், கீழே 2 பாகை மானியை எடுத்துக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட உள்ள, உங்கள் குழந்தைங்கள்ட்ட உள்ள ஜாமெட்ரி பாக்ஸை எடுத்து 2 பாகை மானியும் வைங்க. எப்படி ரவுண்டாக வருதுங்களா? 360 டிகிரியும் தெரிஞ்ச பிறகு தாங்க நம்ம வாழ்க்கையில் யாரை பற்றி வேணாலும் இருந்தாலும் சொல்லவே வேணாம், இருந்தாலும் கமெண்ட் பண்ணணும், உங்களுடைய கருத்தை சொல்லணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தவங்களை பற்றி ஈஸியாக கருத்து சொல்லிட்டு போகிற போக்கில் போயிட்டே இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது அவதூறு பரப்பி அவர்களை தேவையில்லாமல் காயப்படுத்தி ஹர்ட் பண்ணுதுங்க. அது கூடவே கூடாது. மிக்க நன்றி நண்பர்களே.